ஆமென். உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி நிறைய செய்யறாங்களா? எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கா, எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கா, எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறா. என் ஆண்டவர் ஆண்டவர் அதனாலதான் சொல்ல, பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் என்னுடைய. அபிஷேகம் பெற்றவன் நடுக்கி ஓடுகிறவன் அல்ல, நடுக்க வச்சுட்டு போறவன். எஸ் எஸ். உன்னை காயப்படுத்துறவங்க உண்டு, வேதனைப்படுத்துறவங்க உண்டு. நீ யார் என்பதை கர்த்தர் அறிய வச்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போவா. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு ஒருத்தங்க விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இயேசு பரிந்து பேசிட்டே இருக்கார். அவர் தோள்ல வச்ச சிலுவையே அவர் கீழே போடல, அவர் தோள்ல வச்ச பிள்ளைய கீழே போடுவார். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த அன்புக்குள்ள நீங்க போறீங்களோ, பூரண அன்பு எதை முதல்ல புறம்ப தள்ளு தெரியுமா? பயத்தை புறம்ப தள்ளும். நாளைய குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம். ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அந்த பயத்தை முதல்ல புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளினா கோலியாத் எவ்வளவு உயரமானவனா இருந்தாலும் நீங்க அவனுக்கு எதிர்கொண்டுதான் ஓடுவீங்க. அந்த ஓட்டம் தோல்வியில முடியாது, அந்த ஓட்டம் ஜெயத்துல தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 44, 45, 46 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44 முதல் 46 வரை உள்ள வசனங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. அவர் யாவர் மேலும் வந்து இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாவர் மேலும். ப்ராபசி வந்து எப்படி நிறைவேறுது பாருங்க. மாம்சமான யாவர் மேலும், மேல் வீட்டு அறையில் இருந்த யாவர் மேலும், கொர்நேலியு வீட்டில் இருந்த யாவர் மேலும். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் போதே நம்முடைய மனதில் இப்போ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த சந்தேகம் வந்து இங்கே எடுபடுகிறது. என் ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்து உண்மையா, இதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் எதில் பிரியப்படுகிறார் தெரியுமா? உண்மையில. எனக்கு உண்மையிலே அபிஷேகம் வேணும்னா நான் இன்னைக்கு காலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பேன். நேற்று நைட்டு எனக்கு ஜெபம் அதுவா இருந்திருக்கும். இந்த 4 நாட்களும் எனக்கு வேற எதுவுமே இருந்திருக்காது. என் மனசுல இங்க வந்ததும் சரி அவங்க கேட்குறாங்க, நம்மளும் கேட்போம். ஆமையன் போட்டு முடிஞ்சாச்சு, கிடைக்கலையா சரி வேற வேலை. அப்படி இல்லை. இது ரொம்ப முக்கியம். இந்த கொர்நேலியு என்பவன் இன்னைக்கு ஜெபித்தவன் கிடையாது. அவன் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னன்னே தெரியாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இயேசுவையும் தெரியாது, பரிசுத்தாவியும் தெரியாது. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டவர் பேதுருவை அனுப்புறார். பேதுரு போக மாட்டேன் நிற்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பாஸ்டர்ஸ் சமாளிக்கிறது தான் ஆண்டவருக்கு பெரிய வேலை. ஆமென். அதுவும் பேதுரு போல ஆட்கள் இல்லை ஆண்டவரே. அது எப்படி ஆண்டவரே? ஐயோ தாங்க முடியல. ஆமென். ஜனங்களே வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. 3 நாட்கள் ஆச்சு எழும்பல. சீஷர்கள் வந்து பசிக்குது. அதை ஜனங்க மேல கம்ப்ளைண்டா போட்டு ஆண்டவரே ரொம்ப டைம் ஆச்சு, 5 அப்பத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவர் பார்த்துட்டாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு ஆண்டவரே? 5 அப்பம். ஆமென். பேதுரு ஃபோர்ஸ் பண்ணி அவனை புரிய வச்சு அனுப்புறாரு. கொர்நேலியு வீட்டில் வந்து பார்த்தா அவங்க எல்லாம் அவ்வளவு தாகத்தோடு. எதுக்கு தாகம்னே தெரியாது. இந்த தாகம்ங்கிறது இப்படிதான். ஆமே, தாகம்னாலே தண்ணி. அது என்ன தண்ணி? முனிசிபாலிட்டி தண்ணியா? அது தெரியாது. தாகம்னால என்னதான்? அந்த தாகம் வேணும். அது ஜெபிக்கிறவனுக்கு தான் உண்டாகும். அந்த தாகம் இன்னும் அதிகரிக்கணும். அது வசனம் கேட்கிறவனுக்கு தான் உண்டாகும். ஆமென்.
சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து. ஒருத்தனுக்குள்ள தாகம் வருதுனாலே அவன் யாராயிட்டான் தெரியுமா? சிறுமையும் எளிமையுமா. தாகம் வந்துட்டுனாலே நம்ம கேட்கிற நிலைமைக்கு வந்துருவோம். இந்த பசிய கூட அடக்கிடுவோம், தாகத்தை அடக்க முடியாது. சிம்சோன் எவ்வளவு பெரிய பலசாலி. அவருக்கு தாகம் வந்ததும் நான் சாவணும் ஆண்டவரே அப்படின்ட்டாரு. தாகத்தால சாகணுமா? இந்த கொர்நேலியு என்கிற அவன் ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ளவன். ஆனா தாகம் வந்ததும், ஒரு நல்ல பொசிஷன்ல ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் டிகிரி என்ன, 100க்கு அதிபதி, அவன் பொசிஷன் என்ன, அவன் கீழே 100 பேர் இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க. போனா போவான், வானா வருவான். ஆனா பேதுரு, படிக்காத பேதுரு உள்ள வந்ததும் பேதுருக்கு முன்னாடி விழுந்து கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க உணர்றாங்க, எனக்கு தாகத்தை தீக்கிற தண்ணீரோட தான் இந்த பேதுரு வந்திருக்கிறார். பேதுரு அவரை எழுப்பி சொல்றாரு, எனக்கும் தண்ணி வேணும். ஆமே ஆமே, நான் தண்ணியை கொண்டு வரல, என்னை அனுப்பினவர் இங்க இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பட்சபாதம் இல்லாதவர். இங்க யாரை குறித்து பேதுரு பேசிட்டு இருக்கிறார்னா, ஜீசஸை குறித்து பேசிட்டு இருக்கிறார். இயேசுவை குறித்து கேட்க கேட்க ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் தாகம், இன்னொரு பக்கம் வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? இயேசுவுக்காக ஆசை, இன்னும் அவரை கேட்கணும், இன்னும் அறியணும், இன்னும் அவரை அண்டிக் கொள்ளணும், இன்னும் அவரை முத்தமிடணும். தாகம், அவரை போல மாறணும். வைராக்கியம், அவருக்காக நிக்கணும். இந்த மூணையும் ஃபுல்ஃபில் பண்ணுகிறவர் தான் ஹோலி ஸ்பிரிட். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த அன்புக்குள்ள நீங்க போறீங்களோ, பூரண அன்பு எதை முதல்ல புறம்ப தள்ளும் தெரியுமா? பயத்தை புறம்ப தள்ளும். நாளைய குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம். ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்தா எப்படி, அந்த பயத்தை முதல்ல புறம்பே தள்ளும். பயத்தை புறம்பே தள்ளினா கோலியாத் எவ்வளவு உயரமானவனா இருந்தாலும் நீங்க அவனுக்கு எதிர்கொண்டுதான் ஓடுவீங்க. அந்த ஓட்டம் தோல்வியில முடியாது, அந்த ஓட்டம் ஜெயத்துல தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அன்பின் ஆழத்துல. அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன தனியா விட்டுருவீங்க, ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஒருவரும் இல்லைன்னா நம்ம அதிர்ச்சி அடைவோம். இயேசு ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டாராம். அப்படியா? யாரும் இல்லையா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தரும் இல்லை, ஒருத்தரும் இல்லையா? அப்படியா? இப்படி சொல்லி இருக்கிறோமா என்னைக்காவது? இப்படி சொன்னா எப்படிங்க இருக்கும்? ஒருத்தரும் இல்லையா? ஒரு 10 பேருக்கு போன் பண்றோம். போன் பண்ணிட்டு சிரிக்கிறோம். ஒருத்தங்க வந்து ஏங்க சிரிக்கிறீங்க? 10 பேர் நல்லா பேசினாங்களா? 10 பேரை போன் எடுக்கவே இல்லை. அவன் நம்ம போன் இயேசு ஆச்சரியப்பட்டாராம். இதான் சம்பூர்ணம், இதான் நிறைவு. எனக்கு ஒருவரும் இல்லைன்னாலும் அது என்னை அதிர்ச்சி அடைய வைக்காது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை நல்ல கைகளை தட்டி, அவர் தோள்ல வச்ச சிலுவையே அவர் கீழே போடல, அவர் தோள்ல வச்ச பிள்ளைய கீழே போடுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவினுடைய ஆசையும் அதுதான். யோவான் 17வது அதிகாரத்தில் பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிற ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 21வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றா, முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இவர்களுக்காக யாருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க,
கரெக்ட். சீஷர்களுக்கு இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசி. இந்த கூட்டம் யாரு? அழகா கை தூக்குறீங்க. இந்த கூட்டம் யாரு? அப்ப அங்க இயேசு 17வது அதிகாரத்துல ஜெபம் பண்ணது 11 சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த எளியவனுக்காக. ஆமென். இவர்களுக்கு, அவங்களுக்கு பேதுருக்கு தெரியாது இந்த மேட்ரு. பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கே போவதுக்கு, அவன் நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு போறதுக்கு யோசிக்கும் போது லட்சங்களில் கோடிகளில் ஒருவனை போய் பார்க்க வருவாங்களா? நான் ஆவியானவர் கொண்டு வருவார். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை, நல்ல கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய ஊழியர்கள் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு ஒருத்தங்க விசுவாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக இயேசு பரிந்து பேசிட்டே இருப்பார். அதனாலதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுவார், நீங்க கேட்ட வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களால் கேள்விப்பட்ட வசனம் ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் கொண்டதினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். அதாவது இயேசு பிரசங்கம் பண்ணும் போது தச்சனுடைய மகனுக்கு என்ன ஞானம் பாரு சொன்னவங்க எல்லாம் புறம்பே, வசனத்தை கேட்டு ஆண்டவரேன்னு சொன்னவங்க எல்லாம் அவரோட பந்தியில. ஆமென். பா என்ன பிரசங்கம் 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 கேட்ட எங்களுக்கு அப்படியே நாங்களாம் புறம்பே. நான் விசுவாசிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்றேன். அவங்களாம் உள்ள, இதான் ரொம்ப முக்கியம். நான் அதை எப்படி பிலீவ் பண்றேன்? இது தேவ வசனம். இனி யோவான் 17க்கு வாங்க. இவர்களுக்காக மட்டுமல்லாமல் இவர்கள் சொன்ன வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும்னா இப்ப நம்மளை கொண்டு வரார். அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்க. இனி நல்லா கவனிக்கணும். வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்களை வச்சு உலகத்தை விசுவாசிகளாக்குவது தேவ திட்டம். உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும், இயேசுவையும் பிதாவையும் பிரிக்க முடியுமா? முடியாது. இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். அப்ப இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நடுவுல ஒரு பெரிய, ஆமென், அவர் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, அந்த உறவின் கட்டா இருக்கிறவர் யார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். அப்போ பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இதை பிரிக்கவே முடியாது. பிரிச்சவன எல்லாம் பிரிச்சு மேவார் போறவன், அது வேற. ஆமென். இதை பிரிக்கவே முடியாது. இந்த பாண்டுக்குள்ள அவர் யார கொண்டு வர விரும்புறார் பாருங்க. ஒரு தூதனை கூட கொண்டு வரல. ஒரு தூதன் வரணும்னு நினைச்சான். யாரு? லூசிபர், லூசு, ஒரே மிதி ஓடு. அவன் விரும்பினான். நமக்கு அப்படி இல்லை. நம்ம எப்படியாவது மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறோம். அவர் சிட்டிசன் ஆகணும்னு நினைக்கிறார். நம்முடைய குடியிருப்போ நல்ல கரங்களை தட்டி, நம் பரலோக மெம்பர் கிடையாது, நம் பரலோக சிட்டிசன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள மெம்பர் ஆயிரணும். மெம்பர் ஆயிரணும். சிட்டிசன் யாரு தெரியும்ல? இப்ப ரோம குடியுரிமை பெற்ற ஒரு அப்போஸ்தலன் உண்டு. யாரு? பவுல். பவுலை பிடிச்சி ஜெயில அடைப்பாங்க. ஜெயில அடைச்ச உடனே அன்னைக்கு தெரியும், அன்னைக்கு அந்த இரவு பவுலும் சீலாவும் பாடி துதிப்பார்கள். சிறைச்சாலாம் திறக்கும். பவுல் போக மாட்டாரு.
எனக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கு, நான் அப்படிலாம் ஓடக்கூடியவன் கிடையாது. அடுத்த நாள் வந்து சொல்றாங்க நீங்க போயிருங்க. அப்படிலாம் போக முடியாது. என்ன எதுக்கு அடிச்ச சொல்லு, எனக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் நடுங்கிட்டான். அபிஷேகம் பெற்றவன் நடுங்கி ஓடுகிறவன் அல்ல, நடுங்க வச்சுட்டு போறவன். எஸ் எஸ், உன்னை காயப்படுத்தினவங்க உண்டு, வேதனைப்படுத்தவங்க உண்டு. நீ யார் என்பதை கர்த்தர் அறிய வச்சுட்டு தான் அந்த இடத்துல இருந்து உன்னை கொண்டு போவான். எத்தனை பேர் நம்புறீங்க? பகல் ஃபுல்லா உன்னை அடிச்சு, பவுலை உன்னை காயப்படுத்தி தொழு மரத்துல கட்டி போட்டு, அவனுக்கு தெரியல நீ வந்து ஒரு சிட்டிசன் தெரியல. ஆனால் அதுல நீ துதிச்ச பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஓ, நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை. வெரி நெக்ஸ்ட் டே எல்லாம் நடுங்குறாங்க. ஏன்னா சிட்டிசன் மேல கை வச்சிட்டோம், சிட்டிசன் மேல கை வச்சிட்டோம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. பரலோக கூடி இங்கே நாம் பரதேசிகள். ஏன்னா அதனாலதான் நம்மளை எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. என்ன இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க, வித்தியாசமா பாக்குறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறாங்க. ஆனா பரலோக ரசிக்காது. ஏன்னா அந்த குடியுரிமை இருக்கிறது. worship 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 யாரா காபாலா மா 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 மா. ஹalleluya, ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி நிறைய செய்யறாங்களா? எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க, எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க, எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறா என் ஆண்டவர். அதனாலதான் சொல்ல, பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் என்னுடையது. ஆமே, அவருடைய பிள்ளைகள் அல்லவா? ஆமே, சர்ச்சில் நீங்க மெம்பரா இருக்கலாம், ஆனா பரலோகத்தில் நீங்க மெம்பர் கிடையாது, சிட்டிசன். அப்ப பரலோக சிட்டிசன்னா பரலோகத்துக்கு ஒரு லா இருக்கு. ஆமே, நம்ம இந்தியா லா புக்க ராகுல் காந்தி அவர் அடிக்கடி தூக்கி காட்டுவார்ல, கான்ஸ்டிடியூஷன் என்ன இருக்கு, இதான் சட்டம் அப்படின்னு. பரலோக லா புக் இருக்கு. ஒவ்வொரு சிட்டிசன் அதை அறிந்திருக்கணும். அதனாலதான் இது உலகத்துக்கு ஒத்து போகாது. அதான் பவுல் சொல்லுவார்ல, ரோமருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுவார், இங்க பாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. கவர்மெண்ட்ல நிறைய எஸ் சொல்லுது, ஆனா எனக்கு பரலோக கவர்மெண்ட் நோ சொல்லுது. அதனாலதான் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும். அப்போ ஒரு சிட்டிசன் எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? அடிமைப்பட்ட கூடாது. அதனாலதான் திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவி அவர் தரவில்லை, அப்பா பிதாவே என்று அழைக்கிற. அப்போ எந்த உறவை அங்க பில்ட் பண்றார் தெரியுமா? அப்பா பிள்ளை உறவு. அடுத்து அங்க, அதாவது நாம் ஒன்றாக இருக்கிறது போல, அடுத்து அவருக்குள்ள என்ன உறவை பார்க்கலாம் அப்படின்னா, மணவாளன் மணவாட்டி உறவு. ஹோலி ஸ்பிரிட் அடுத்து எந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றார் தெரியுமா? ஒன்று அப்பா பிள்ளை உறவு, அதான் முதல் உறவு. அடுத்து ஒரு முக்கியமான உறவு இருக்கிறது. என்ன உறவு தெரியுமா? மணவாளன் மணவாட்டி. ஆபிரகாம் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மூத்த வேலைக்காரர் ரெபேக்காள்கிட்ட போய் ரெபேக்காளை அழைத்து கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்துல கொண்டு விடுவது போல நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்தி, அவர் அடுத்து எந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு அப்படின்னா, ஒரு மணவாளன் மணவாட்டி. அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு மணவாட்டியை போல தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு பிள்ளையை போல உரிமை பாராட்டுவார்கள்.
அதான் சொல்லுவாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் என்ன கான்பிடன்ட்ங்க, நான் அப்படி கேட்க மாட்டேன். நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 72 12 லேகியோனுக்கு வச்ச தூதர்களை கேட்க மாட்டார். சிட்டிசன்ல அவர் தான் கிங்கே அங்க. ஆமென் ஆமென். பேதுரு, நீ என்ன கத்திய தூக்கிட்டு வர? ஆமென். ஆண்டவருக்கு அது குறைச்சலா இருக்கு. பரலோக கவர்மெண்ட் தோல்ல வச்சிட்டு இருக்கிறார். தூதர்கள்லாம் ஒரு 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 கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஆப்பிள் வெட்டுற கத்தியை தூக்கிட்டு வந்து நிக்கிறான். உள்ள போடு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இனி யார் நினைச்சிட்டு இருக்கிற? நம்ம எல்லாம் அப்படிதானாங்க. நம்மளை யாராவது பகைச்சாங்கன்னா, அவங்கள போய் ஒருத்தங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே விருந்து. ஆமே. நீங்க எதுக்குங்க அவங்கள சத்தம் போட்டீங்க? அவங்க உங்களை என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? வாங்க நைட்டு டின்னர். ஆண்டவருக்கு அது குறைச்சலா இருந்துச்சு. ஆமா. சில பாக்குறாங்க 4வது நாளோட நிறுத்தி இருக்கலாமோ, இன்னைக்கு என்னடா இது. ஆமே. ஆண்டவருக்கு அது குறைச்சல். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக மனுஷன் கத்தியை தூக்குறது எனக்கு பிடிக்கலங்கிறார். ஏய், நான் வேண்டிக் கொண்டா என் பிதா தரமாட்டார் நினைக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? நான் நம்புறேன், அந்த இடத்தை சுற்றி தூதர்கள்லாம் ரெட்டியா இருக்கிறாங்க. ஒரே ஒரு கமாண்ட். ஆனா அவர் சொல்லல. ஏன்? என்ன ஒரு பர்பஸுக்காக தான் இங்க வச்சிருக்கிறார். அதுதான் நடக்கணும். அபிஷேகம் பெற்றவன் அபிஷேகத்தை தவறா பயன்படுத்த மாட்டான். சீஷர்களை பார்த்தீங்களா? சீஷர்களை நம்ம என்னதான் அவிசுவாசிகள் எல்லாம் சொன்னாலும் அந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட என்னங்க பெருசா கேட்டுட்டாங்க. இயேசுவே சொல்றார், நீங்க இன்னும் என்கிட்ட ஒண்ணுமே. இதுதாங்க உறவு. உறவுங்கிறது இடையில கேட்டார் பேதுரு, என்ன தருவீர்னு. அது பேதுருவா கேட்டார் இல்ல, பேதுருவ கேட்க வைப்பாங்க. சிலர் கேளு கேளு கேட்டுட்டு கேட்க வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிற்பாங்க. கேட்டவன் தனியாயிருவான். இங்க பாரு, கடைசியில சிலர் அப்படிதான். கேளு 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 கேட்டு கேட்ட உடனே இவங்களே சொல்லுவாங்க, நான் சொன்னேன் அது இல்லைன்னு. அப்புறம் இது, ஏய் நீ தானே என்ன கேட்க வச்ச. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அப்படின்னா வந்தேனேன்னு தானே கேட்டிருக்கணும். வந்தோமே கேளு, பேர் நீ தான் லீடர் லீடர் கேளு கேளு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. வந்தோமா? நான் ஒண்ணு கேட்கல ஆண்டவரே, இவர் தான் ஆண்டவரே. அதோட அவ்வளவுதான். ஆமே. ஆனா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. எப்ப தெரியுமா? நான் போறேன்னு சொன்னதும். இதான் உறவு. நான் போறேன் அப்படி சொன்னதும் பேதுருக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. மார்பிள் சாய்ந்திருந்த யோவானுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. அப்படியே பஸ்கா அப்பத்தை கையில வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. ஆண்டவர் சொன்னவங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் போறேன், நான் விட்டுட்டு போயேன்னு நினைச்சீங்களா? வேறொரு தேற்றல வாழ. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி Jesus. அடுத்தவர் பில் பண்ற உறவு என்ன தெரியுமா? உங்களை நான் இனி சிநேகிதர் என்று சொன்னேன் என்று யோவான் 15:15 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 15:15 வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன்னை சும்மா செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு சிநேகிதன் என்கிற உறவு. ஆமே. நாளுக்கு நாள் ஆமே ஆண்டவரோட கனெக்ட் ஆக முடியலனாலே உங்களுக்கு நெஞ்சு துடிக்கணும். சவுலுடைய வஸ்திரத்தை தொட்ட போது தாவீதுக்கு நெஞ்சு அடிச்சது போல
ஆண்டவரோடு கனெக்ட் ஆக முடியலையா, உடனே நெஞ்சு அடிக்கணும். பேதுரு என்னதான் மறுதளிச்சாலும் பேதுருவால இயேசு இல்லாம இருக்க முடியாததுனால தானே போனான். பேதுருவால இயேசு இல்லாம அந்த கூட்டத்தில் அவருக்கு என்ன உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறோம். இயேசு என்ன பண்ண போறாங்க, அவ்வளோ பிடிக்கும் பேதுருக்கு. அன்பான சீஷன் என்று யோவான சொன்னாலும் உண்மையிலே பேதுருக்கு அந்த அன்பை வந்து சரியா காட்டு தெரியல, அவ்வளவுதான். பேதுருக்கான ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கும் பேதுருவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கூட்டத்துல வச்சு அவங்கிட்ட சில காரியத்தை பேசாம உயிர்த்தெழுந்த இயேசு தனியா பேதுருவை சந்தித்ததை 1 கொரிந்தியர் 15 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானை போல பேதுருவுக்கு அன்பு காட்டு தெரியல, ஆனா அது அவரால் புரிய முடிந்தது. நம்ம எல்லாம் யோவானை போல தாவீதை போல அன்பை காட்டுறோமான்னு கேட்டா உண்மையிலே இல்லை. ஆனா அவருக்கு தெரியும் நம்ம அவரை நேசிக்கிறது. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் மட்டும் இல்ல, நம்மளை டியூன் பண்ணி மோசே என்கிட்ட வராத அப்படி சொன்னார்ல, அதே ஆண்டவர் சொல்றார், மோசே மாத்திரம் என்கிட்ட வரலாம். ஆமென். நீங்க யாருமே இல்லாதவர்கள் அல்ல, நீங்கள் அனாதை அல்ல. பழுதாய் கிடந்த என்னை பாவம் நிறைந்த அனாதையான என்னை கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லை, உம் நினைவில்லாமல் நீர் இல்லாமல் உங்க நினைவில்லாம். ஆமென்.